நற்பவி நற்பவி நற்பவி. பிரபஞ்சத்திற்கு நன்றி, கேளைக்க சித்தருக்கு நன்றி, சுந்தரானந்தருக்கு நன்றி, என் தாய் தந்தைக்கு நன்றி, என் குருமார்களுக்கு நன்றி, என் ஆன்மாவிற்கு நன்றி, என் மனதிற்கு நன்றி, என் இசைக்கு நன்றி, எனக்கு நடந்த நன்மைகளுக்கு நன்றி, நடக்கும் நன்மைகளுக்கு நன்றி, நடக்கப் போகும் நன்மைகளுக்கு நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் பேசலாம் அப்படின்ட்டு தான். என்னென்னா வைத்தியம். இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம இந்த யூடியூப்பில் பேச ஆரம்பிச்சிருக்கோம். கேளைக்க சித்தருடைய ஒரு பிளெஸ்ஸிங்கோடு ஆரம்பித்து பாடல்கள், அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி, எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் யோகினி தசாவை பற்றி, அப்புறம் சனி பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம இந்த சிகிச்சை முன்னாடி நான் இந்த லாக்டவுன் டைமில் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த சித்தர்களுடைய தொடர்பு ரொம்ப எனக்கு எப்போவுமே உண்டு. ஸோ இதில் நான் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய கொல்லிமலை அங்கெல்லாம் போகும்போது வைத்தியங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். சிம்பிள், நம்மக்கிட்ட இருக்கிற மூலிகைகள் தான் நம்ம வீட்டிலேயே இருக்குது. ஆனால் நம்ம கரெக்டாக அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும். இனிமேல் நம்மக்கிட்ட இருந்தால் திருப்பதியில் இருக்கும், திருப்பதிக்கே போக மாட்டோம், பழனியில் இருக்கும், பழனி கோயிலுக்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? திருப்பதியில் இருக்கிற டெய்லி லட்டு சாப்பிடுவாங்க, பழனியில் இருக்கிற டெய்லி பஞ்சாமிரம் சாப்பிடுவாங்க. கிடையாது. அந்த மாதிரி தான் நம்மள்ட்ட இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. மற்றவங்க கொடுக்குறச்சு மற்றவங்க இது பண்ணும்போது தான் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது ஆயிடுத்து. எனக்கு எல்லாருக்குமே அப்படி தான். சரி, ஒரு நல்ல விஷயத்தை அது ஏன்னா வைத்தியங்கிறது ஒரு சிங்கிள் பொருளால், ஒரு சின்ன ஒரு பொருளால் பண்ணுறக்கூடியது இல்லை. சில காம்பினேஷன்ஸு சேர்ந்து எல்லாம் ஒன்றா நம்ம சாப்பிட்றச்சு அது இன்னொரு பலமாக இருக்கும். அதை நம்ம எல்லோரும் நம்ம வீட்டில் பண்ண மாட்டோம். சரி, இதையே நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு நல்ல தொடர்புகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம், இது எல்லாருக்கும் போய் சேரட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதான் முன்னாடியே சொன்னேன்ல, எனக்கு இதுக்குள்ளே உண்மையாக வரணும், ஆன்மீகத்துக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சித்தர்கள் தொடர்பில் என்னென்னலாம் நமக்கு நல்ல விஷயங்கள் தோன்றதோ அதை செய்யணும். அடுத்தவங்களுக்கு ஒழிச்சு வயசாகி போயின்ட்டுருக்கு. ஸோ நல்ல விஷயங்களை நம்ம செய்வோம், ஒரு மன திருப்தி இருக்குது. அப்படிங்கிற போது இதை பண்ணலாமேன்னு முன்னாடி ஆரம்பித்தேன். நடுவில் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ திரும்ப கேளைக்க சித்தருடைய சுந்தரானந்தனோட ஒரு பிளெஸ்ஸிங்கோட இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மெயினாக டயபெட்டிக். இன்றைக்கி எல்லாருக்கும் நீரிழிவு நோயின்னு வச்சுட்டான். நோயே கிடையாது அது. ஆனால் பயம். மற்றவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், ஐயோ நீரிழிவு இதை கொடுக்காது அதை கொடுக்காது. எல்லாருக்கும் இருக்கும். போய் டெஸ்ட் பண்ணாத வரைக்கும் பேஷண்ட் இல்லை. டெஸ்ட் பண்ணால் நம்மளும் பேஷண்ட்டு தான். டாக்டரை பொறுத்த இருக்குது. பேஷண்ட்டுன்றதுனா பேஷன்ஸ், பொறுமையை கடைபிடியுங்கள். இது உணவு பழக்கங்களை இப்படி பண்ணிக்கோங்க. அவசர உலகத்தில் நம்ம போய் இவ்வளோ பிரச்சனைகளை இழுத்து விட்டுட்டோம். உடம்புக்கு ஆகாது. உடம்புக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு அதுக்கு தெரியும். அதனால் நம்ம இதை பேஷண்ட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பேஷன்ஸ், பொறுமையாக நம்ம இருக்கணும். ஸோ வியாதி அப்படின்னு, ஐயோ வியாதியா, சர்க்கரை வியாதி, நோயோட வியாதிங்கும்போது ரொம்ப பயங்கரமாக, ரெண்டும் ஒரே பொருள் தான். ஆனால் நோய் அப்படிங்கிறதோட வியாதிங்கிறது நம்ம ரெகுலராக கலோக்கியில் சொல்கிற வார்த்தைகள் ஆகிடுதா. என்ன பெரிய வியாதி, சக்கரை வியாதியிட அவனுக்கு, அது என்ன வியாதி, குறைபாடு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே. இப்போ சக்கரை வியாதி இருக்குது, நமக்கு யூரின் போகிறச்சு கல் அடைச்சிருச்சு அப்படிங்கிறான், கிட்னி ஸ்டோன், கேல் பிளாடர் ஸ்டோன் அப்படிங்கிறான். இந்த மாதிரி பிரச்சனைகள், கல்லீரல், மண்ணீர், லிவர் ப்ராப்ளம், எல்லாருக்கும் அது இருந்துன்னு தான் இருக்குது. ஆனால் அப்பப்போ போய்டுது. சில பேருக்கு அது அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்குது. வயிறு அப்படியே உப்பிடுது, மோஷன் சரியாக போகலை, அடி வயிறு வலிச்சுன்னு இருக்குது, ஜீரணம் சரியாக ஆகலை, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள். அதே மாதிரி அடிக்கடி சளி கட்டிக்கிறது, மூச்சு விட முடியல, ஒரு பக்கம் தலைவலி, அப்படியே கண் இந்த புருவத்திலலாம் வலிக்கிறது, மூக்கில் சதை வளர்ந்துருச்சு,
முன்னாடி அடிக்கடி தொண்டையில் சதை வளர்ந்துருச்சு அப்படின்னு இந்த டான்சில் ஆப்ரேஷன் ஒரு காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. சின்ன வயசுலாம் ரொம்ப பயங்கரம். அதுவும் இந்த போலியோ, காக்கா வலிப்பு இதுதான் நான் சின்ன வயசில் அதிகமாக கேட்ட இது. ஐயோ போலியோ, நிறைய பேர் இப்படி கால் பாவம் ஒல்லியாக இருக்க வருவாங்க. சில பேர் காக்கா வலிப்பு வந்துடும், அப்படியே கையில் ஏதாவது இரும்பு கொடுத்தா நிற்கும். அதுபோல் டான்சில் ஆப்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிட்டு இருந்தது. இப்போ புதுசாக ஒன்றும் முன்னாடி எம்பிபிஎஸ் டாக்டர் மட்டும்தான் இருந்தாங்க, பொதுவான டாக்டர். இப்போ ஸ்பெஷலிஸ்ட் வந்தோன்னா ஒரு உறுப்பையும் தனியாக. நான் இன்னும் பார்க்காத இந்த புருவத்துக்கு தனியாக ஏதாவது இன்னும் யாரும் அது வியாதி மட்டும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் நான் இது வரைக்கும் இன்னும் பார்க்கல. இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறச்சே ஞாபகம் அந்த நெட்டில் அதையும் தேடி பார்க்கணும், அதுக்கு ஏதாவது வியாதி இருக்கான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒன்று வந்து நம்மளை பயமுறுத்திகிட்டே உட்காந்துருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளோட சாப்பாட்டு பழக்க வழக்கங்களே சரி பண்ணலாம். சப்ளிமெண்ட்ரி, இப்போ நான் உங்களுக்கு சில விஷயங்கள் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சது சப்ளிமெண்ட்ரின்னா என்னென்னா, நம்ம ரெகுலராக சாப்பிட்டுன்னு இருக்கிற மருந்து மாத்திரை பயத்தில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அதில் ஒரு சப்ளிமெண்ட்ரின்னா கூட அடிஷ்னல் அது. மற்றபடி இப்போ சாப்பிட போகிறச்ச ஹோட்டலில் போய் சாப்பிட போனால் சின்ன கிண்ணத்தில் பாயசம் வைப்போம். ஒரு நாளைக்கு நம்ம இது கேசரி வைப்போம். இந்த மாதிரி நம்ம என்னங்க இன்றைக்கி பாயசத்தை காணோம், வெள்ளிக்கிழமை பாயசம் நீங்கள் இன்றைக்கி ஸ்வீட் இல்லையான்னு கேட்போம். அது அந்த இது கிண்ணம் மிஸ் ஆகிடுதுன்னா சப்ளிமெண்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். இப்போது நம்மளை வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் இஞ்சி எலுமிச்சம்பழம் போட்டு குடி. ஒரு நாள் குடிப்போம், 2 நாள் குடிப்போம், அதுக்கப்புறம் சான்ஸே இல்லை, மறந்துடும். எனக்கே 3 நாளாக அது மாதிரி மயக்கமாக இருந்தது, நான் குடித்தேன். ஸோ அதனால் இதை வந்து ஒரு ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்னா மருந்தாக ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது தான், அதை பணம் கொடுத்து வாங்கும்போது தான் நமக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. அதே மாதிரி இது நம்ம மறக்கக்கூடாது, இதை பண்ணணுன்ற ஒரு பழக்கம் வருது. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருக்குது. எனக்கு ஆரம்பித்தேன், நடுவில் விடுவேன், திரும்ப ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி அதை ரெகுலரைஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ நம்மக்கிட்ட தப்பு வச்சுன்னு மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது முதல்ல மாற்றுவோங்கிற பழக்கத்தை நான் எனக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சரி இது எல்லாருக்கும் கொண்டு போய் நல்ல ஒரு விஷயத்த செய்வோம். மூலிகை, இப்போ ரோட்டில் போகிறச்ச பார்த்திங்கன்னா குப்பை மேனி இலைன்னு இருக்கும். ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது, ஆனால் நமக்கு தெரியாது. குப்பை மேனி தானே, குப்பை அப்படியே புதற மாதிரி கிடக்கும், நம்ம அதை பார்க்குறதே கிடையாது. அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது, ஆனால் அதான் குப்பை மேனி தேடின்னு இருக்கும். கடையில் போய் பார்த்து இது எங்கேயோ பார்த்தா ஒரு ஐயா நம்ம தெருமுக்கில் இருக்குடா, நம்ம தெருமுக்கில் திரும்பினோன்னு இந்த சாக்கடை கிட்ட இல்லை, ஓ அதுதான் குப்பை மேனியா. அந்த காலத்தில் வந்து நான் ஸ்கூலில் படிக்கிறச்ச அத்திப்பழம் கீழே அப்படியே கிடக்கும், ஆனால் பாத்ரூம் வாசலில் கிடக்கும். அதெல்லாம் பெரிய மரம், மிதிச்சுன்னு விடுவோம். சில பசங்க எடுத்து அதை பிரிப்பான், அதுக்குள்ளே ஒரு பூச்சியாக போகும், சாப்பிடுவாங்க. அப்போ நானும் எடுத்து ஆசைப்பட்டு ஏதோ 1-2 சாப்பிட்ருக்கேன். ஆனால் அந்த பூச்சி இருக்குது அது இருக்குதுன்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்போ கிடையாது. இப்போ பெரிய டப்பாவில் போட்டு பார்த்தா அத்திப்பழம்னு விற்றுன்ருக்கான். அதே மாதிரி இந்த ப்ளூபெரி, அந்த பெரி, இந்த பெரின்னு ஏதோ விற்றுன்ருக்காங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டேஸ்ட்டை பார்த்தா அந்த ப்ளூபெரினா நாகப்பழம் மாதிரியே தான் இருக்குது. அதே மாதிரி அத்திப்பழம் அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். எல்லாமே உடம்புக்கு நல்லது ஒரு விஷயந்தான். அதனால் இந்த மூலிகைகளை எடுத்து ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணி அதை ஒன்றா இது பண்ணி கொடுக்கலாமே. அவங்கள வாங்கிக்கோன்னா வாங்கி பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம நல்ல ஒரு விஷயங்கள் அங்கேயே கலந்து இது இப்படி சாப்பிடுங்கன்னு எல்லாருக்கும் ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தலாங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். தைராய்டு ப்ராப்ளம், எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு. எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்பளமே சாப்பிட்டா உடனே வலிக்கும். எங்கள் அம்மா அந்த அப்பளம், சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட பயப்படுவாங்க. இந்த உளுந்து கோதுமையெல்லாம் சாப்பிட பயப்படுவாங்க. டாக்டர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அப்போ பயமுறுத்தி ஏதோ ட்ராப்ஸ்லாம் கொடுத்து கடைசியில் பார்த்தா அப்படி ஒன்றுமே இல்லை. என் தம்பிக்கு இப்போ இருக்குன்ட்டாங்க தைராய்டு ப்ராப்ளம். சரி அவனுக்கு ஒரு விஷயத்த பண்ணலாமேன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். இப்படி ஒன்று இந்த அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் வலிக்கிறது, யூரின் போகிறச்சா வலிக்கிறது, நுரையாக போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம். நம்ம யூரின் போகிறச்சா நம்ம அதை பார்க்குறதில்ல, என்றைக்குமே பார்த்து பழக்கணும். மோஷன் போகிறச்சா யூரின் போகிறச்சா அது எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம வேறு ஏதோ சிந்தனைகள் பாடிக்கின்னு பாத்ரூமில் கூட மொபைலில் நோண்டிக்கிட்டு தான் பாத்ரூம் போயின்ட்டுருக்கான்.
அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்மளுடைய கழிவுகள் எப்படி வெளியில் போகிறதுன்னு நம்ம பார்க்கும்போது தான் நம்ம உடல் ரீதியாக ஏதோ மாற்றம் இருக்கா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும். தலை வலிச்சாதான், சளி பிடிச்சாதான், வயிறு வலிச்சாதாங்கிறது கிடையாது. எல்லா சிம்டம்ஸும் எப்படின்னா கழிவுகள் வெளியேற வழின்னு ஒன்று இருக்குது இல்லையா, மோஷன் போகிறதும் யூரின் போகிறதும் அதை பாருங்கள். ஒழுங்காக போகிறதா, மஞ்சளாக போனால் மட்டும்தான் நமக்கு தெரியும். மஞ்சளாக போகிறது, மஞ்சள் காமாவில் இருக்குமோ, கண்ணை காட்டு இப்படின்னு பார்க்குறது. இது மட்டும்தான் அந்த காலத்துலேருந்து, அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதெல்லாம் என்னென்னே தெரியாது பார்க்குறது. யூரின் மோஷன் போகிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். யூரின் மோஷன் ஒரே மாதிரி போகாது, யூரின் ஒரே மாதிரி போகாது. ஒரு நாள் கெட்டியாக போகும், ஒரு நாள் ரொம்ப தண்ணியாக போகும், ஒரு நாள் ஈஸியாக இருக்கும், ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும். மோஷன் போகிறச்ச நிறைய இருக்குது. ஸோ நம்மளுடைய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிகிட்டே இருக்கும். உடல் ரீதியாக நமக்கு எப்படி உஷ்ணமாக இருக்கா, சளியாக இருக்கா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கா, 3 தானே, பித்தம் இருக்குது, கபம் இருக்குது, வாயு இருக்குது. இது 3 தான் வியாதியை ஏற்படுத்துறதே. ஸோ இதுக்குள்ளே தான் சுற்றி எல்லா வியாதிகளும் 4446 வியாதிகள் இருக்குன்னு அந்த காலத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே தான் சுற்றி வேறு பேரை வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கணும். மூலிகையில் கண்டிப்பாக இதை குணப்படுத்த முடியும். ஸோ ரெகுலரான நம்ம இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலான்னா, முதல்ல இந்த நீரிழிவுக்கு, அதே மாதிரி இந்த கல்லீரல், மண்ணீரல், லிவர் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, நமக்கு யூரின் போகிறச்ச கல் இருக்குது, இதெல்லாம் தான் ரெகுலராக இருக்கிற பிரச்சனை. சைனஸ் ப்ராப்ளம், சளி, நெஞ்சு சளி, லங்ஸில் சளி. லங்ஸுன்ற ஒரு பேரே எல்லாருக்கும் எப்போ தெரிய வந்ததுன்னா கொரோனா வந்ததுக்கப்புறம் தான். அது வரைக்கும் என்னென்னே தெரியாது. நிமோனியான்னு ஒன்று வரும் பின்னாடி, லங்ஸில் சளி கட்டிக்கும், ரொம்ப கஷ்டம். படுத்தாலே இருமலாம் வந்துட்டுருக்கும், தூக்கமே வராது. ஒரு மாதிரி சாஞ்சி ஈஸ்ட் மாதிரி இப்படி தலைகாணி வச்சுன்னு படுத்துட்டா இருமல் வராது. எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி வந்தது. அப்போ தான் அப்படி ஒரு வார்த்தையே நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன். நிமோனியா ஜுரம், அந்த சளி பின்னாடி அடைச்சி வச்சுக்கு லங்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் தான் நமக்கு ரெகுலராக இருக்கிற விஷயம். ஏன்னா தண்ணி, நம்ம நல்ல தண்ணி குடிக்கிறதே கிடையாது. அந்த காலத்தில் கார்பரேஷன் வாட்டர் குடிக்கிறச்சு இருந்த ஒரு ஆரோக்கியம், கிணத்து தண்ணியில் குடிக்கிறச்சு இருந்த ஆரோக்கியம், இன்றைக்கி கேன் வாட்டர் சுத்தம், டிஸ்டில்டு வாட்டர், ஃபுல்லாக பியூரிஃபைடு. அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா பாக்டீரியா எல்லாம் செத்து போய் வெறும் ஒரு தண்ணி, தாகம் தொண்டையில் தண்ணி போடுறதுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர அதில் ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். சரி விடுங்க, வேறு வழியில் பேசி பிரயோஜனம் கிடையாது. குக்கர் வந்தது போச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வியாதிகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இன்னும் என்னெல்லாம் வருமோ நம்ம. சரி எல்லாத்துக்கும், ஆனால் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு காலத்து வரைக்கும் அம்மா தான், அப்பா தான். அந்த மாதிரி மூலிகைகள்ங்கிறது வரவே பரவாயில்ல. மரத்தெல்லாம் வெட்டுறோம், ஏதோ நம்ம மூலிகைகளை காப்பாற்றுற மக்கள் சில இடங்களில் இருக்காங்க. அதனால் நமக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இப்போ எல்லா ஊர்லேயும் நிறைய நாட்டு மருந்து கடையெல்லாம் வந்தாச்சு. முன்னாடி தேடின்னு இருக்கும், இப்போ நிறையா வந்தாச்சு. அதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாம் கிடைக்கிற விஷயந்தான். ஆனால் அந்த காம்பினேஷன்ஸ் வாங்கி பண்ணி அப்படிங்கிறது, அந்த பேஷன்ஸ், பொறுமைங்கிறது நம்மக்கிட்ட இல்லாத காரணத்தால் தான் நம்ம முழுசுன்னு அடுத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு பயத்தில் போகிறோம். முதல்ல இமீடியட்னா நம்ம டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர்னால் நமக்கு இப்போ தெரிஞ்சது அலோபதி டாக்டர் மட்டும்தான். ஒரு சித்த வைத்தியர் இருக்கார். ஒருவேளை உங்கள் ஊர்லலாம் இருக்கலாம், எனக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. இங்கிலீஷ் மெடிசன் அதை விட்டால் இப்போது ஆயுர்வேதிக்குன்னு ஒன்று கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய கடை இருக்குது ஆயுர்வேதிக் அப்படிங்கிறது. யுனானி அப்படிங்கிறது இந்த முஸ்லீம்ஸ் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது. நம்மளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், அதில் முஸ்லீம்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்படி பார்த்திங்கன்னா அலோபதி கிறிஸ்டியன்ஸுன்னு தானே சொல்லணும். அப்படியெல்லாம் இல்லை. சித்தானா நம்ம ஹிந்து, இது இப்படியா நம்மளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். டெய்லியும் முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், உலகத்தில் டெய்லியும் சித்தர்கள் சொன்ன அந்த மூலிகைகள் தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இன்றைக்கா மஞ்சள், கல் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்காமல் சாப்பாட்டில் நம்ம எதாவது இருக்குமா? இஞ்சி, பூண்டு, எவ்வளோ விஷயம் இருக்குல்ல, நம்ம அதெல்லாம் எடுத்துக்காமையாக இருக்கோம். அதை மருந்தை பார்க்க பழக்கம் நமக்கு போயிடுது. ஸோ அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய முதல் நோக்கமே.
இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மூலிகையால் செய்யக்கூடிய விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். மெயினாக நீரிழிவு, இந்த சுகருக்கான ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த கல்லீரல் மண்ணீரல் ப்ராப்ளம், என் தம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வயிறு அப்படியே உப்பிசமாக இருக்குது, கெட்டியாக இருக்குது அப்படின்னே சொல்லுவான். சரியாக மோஷன் போக மாட்டேங்குது, வயிறு அப்படியே கல் மாதிரியே இருக்குடான்னுவான். இன்னும் எவ்வளோ விஷயங்கள் எடுத்து பார்த்தா அது ஒன்றும் ப்ராப்பராக இது ஆகலை. சரி, முழுமையாக இருந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் பண்ணும்போது தான் இந்த கல்லீரல் மண்ணீரலுக்கான சில விஷயங்கள் தெரிய வந்தது. இதெல்லாம் சாப்பிடும்போது சரியாகும். சப்ளிமெண்ட்ரி, எல்லா மருந்தையும் நிறுத்திட்டு இதை சாப்பிடுங்கிறதே கிடையாது. என்னோடய இசையே அதான் மாற்று மருத்துவம், அப்படி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இல்லையா. இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டே அது ஆல்டர்னேட்டிவாக அந்த மியூசிக்கை கேட்க போகிறோம். அதை நிறுத்திட்டு இதை கேளுன்னு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய இது குறைஞ்சினே ஒரு அளவு, இது சேர 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 கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அளவு குறைஞ்சின்னு இது ஏறின்னு வரச்ச நம்ம முழுமையாக அந்த இங்கிலீஷ் மெடிசனாக நமக்கு தேவையில்லாது போகக்கூடிய நாட்கள் வரும். அந்த மாதிரி தான் இது சப்ளிமெண்ட்ரி. நமக்கு எப்போவும் இருக்கிற பழக்க வழக்கத்தோடு இதையும் ஒரு கஷாயம் மாதிரி வச்சு கார்த்தால் குடிக்கும்போது நிச்சயமாக நமக்கான அந்த எனர்ஜி அறுசுவை உணவு. இப்போது எல்லா மாத்திரையும் மருந்துனாலே கசப்புன்னு தோன்றுறது இல்லையா. அறுசுவை உணவு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம் இல்லையா. அந்த அறுசுவை உணவில் டெய்லி நம்ம மற்ற விஷயம் உப்பு எடுத்துக்கிறோம், காரம் எடுத்துக்கிறோம், ஒரு துவர்ப்பு எடுத்துக்கிறோம், இனிப்பு எடுத்துக்கிறோம், புளிப்பு எடுத்துக்கிறோம், எல்லாம் எடுத்துக்கிறோம். ஆனால் கசப்புங்கிறது ரொம்ப ரேராக தான் நம்ம எடுத்துக்கிறோம். டெய்லி எடுத்துக்கிறோமா இல்லையா. அப்போது அந்த அறுசுவை உணவில் ஒரு சுவை குறையிறது என்னன்னு பார்த்திங்கன்னா மருந்தெல்லாம் நமக்கு கசப்பாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த அறுசுவை உணவுக்கான பேலன்சிங் தான் அந்த மருந்தில் இருக்குது, எந்த மருந்தும் ஆகும். அப்போது அந்த அறுசுவை உணவுக்கான அந்த கசப்பும் நம்ம கூட சேரும்போது உடம்பு சீராகுது. இது சிம்பிள் கான்செப்ட், உங்களுக்கு புரியறதுக்காக இதை சொல்கிறேன். ஸோ அதனால் இதை கஷாயமாக குடிக்கலாம். கஷாயம் குடிக்க முடியல, ஒரு பொடியெல்லாம் இருக்குது, கஷாயமாக போட்டு வெந்நீர் வச்சு அதை காய்ச்சி கம்மியாக்கி குடிக்கணும், அது முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், எங்கேயாவது நான் வெளியூரில் இருக்கேன், அங்கே இருக்கேன், அங்கே அடுப்பு ஏற்ற முடியாது. இது மாதிரி ஒன்றும் இல்லை, அந்த பொடியை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கலக்கினீங்கன்னா அது தண்ணியோட அப்படியே மிக்ஸ் ஆகிடும். அப்படியே குடிச்சிடுங்க டக்குன்னு, அவ்வளோதான். இது நம்ம என்ன பண்ணுறோம், சுகருக்கான மருந்து அப்படியே அதை குடிச்சிட்டு கசக்கிறதுன்னு உடனே சர்க்கரை எடுத்து வாயில் போட்டுக்கிறது. ஏதாவது ஸ்வீட், ஐயோ எதாவது இருக்கா எடுத்து வாயில் போட்டுக்குது, வாய் கசப்பாக இருக்குன்னு, என்ன பிரயோஜனம்னே தெரியாது. அதனால் இந்த பழக்கங்கள்லாம் முதல்ல கொண்டு வரணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும். அதை நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சுகருக்கான மருந்து ரெடி பண்ண ஆரம்பித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த லிவருக்கான விஷயங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தைராய்டுக்கான விஷயங்களும் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது யூரின் போல் கல் அடைச்சிருக்கு அது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான இதுவும் பண்ண ஆரம்பிக்கிறேன். லங்ஸில் சளி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சின்ன ரெகுலராக இருக்கிற விஷயங்களுக்கு நான் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு பலத்தை, நமக்கு ஒரு சப்போர்ட்டை கூட கொடுக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் நம்மளுடைய மாற்றத்தை எப்படின்னா பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றம், அதை கண்டிப்பாக இது ஏற்படுத்தும். எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக அமையணும். வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்து நான் மறந்துருந்தேன்னா, நான் இன்னும் யோசிக்காமல் இருந்திருந்தேன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். சரி இதுக்கு எதாவது இருக்கா, நேற்று கூட எனக்கு தூக்கம் வரலாம், மன ரீதியாக ரொம்ப குழப்பமாக இருக்குது, அதுக்கு மருந்து இருக்கா. அதுக்கு ஒரே மருந்து நான் கொடுக்குற இசை தான். இசை மாதிரி ஒரு மருந்து மன ரீதியாக எவ்வளோ ப்ளசன்ட். இப்போ நீங்கள் எல்லாருமே அந்த இசையை கேட்க ஆரம்பித்த உடனே என்ன ஆகிடுது, அருமையாக தூக்கம் வருது, ப்ளசண்ட்டாக இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, சக்கரங்கள் வேலை செய்கிறது, முதுகு தண்டில் ஒரு மாதிரி இதாக இருக்குது, அடி வயிற்றில் ஒரு மாதிரி இருக்குது, இந்த இடம்லாம் எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்னா சக்கரங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். மெயினாக சக்கரங்கள் தான். அது சொன்ன பெரிய டாபிக், அது எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக புரியாது. வியாதிகள் எல்லாத்துக்கும் அதுதான், அது கண்டிப்பாக புரியாது. மொத்தம் 111 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் விஷயத்தை பண்ணி தான் நான் இசையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ மன ரீதியாக இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல நமக்கு நல்ல தூக்கம் நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தாலே நல்ல பசி எடுக்கும். நல்ல பசிக்கு நல்ல உணவு சாப்பிட்டாலே பசித்து ருசித்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்றச்ச
கண்டிப்பாக நம்ம உடலுக்கு தேவையான எல்லா பலமும் சக்தியும் அது தேவையானது எடுத்துக்கும், மற்றதை கழிவாக விட்டுரும். ஜுரம் வந்தால் கூட பயப்படக்கூடாது. நமக்கு தேவையில்லாத கழிவுகளை ஹீட்டை வெளியில் கொண்டு வர்றது தான், தேவையில்லாத உஷ்ணம் உள்ளே இருக்க கொண்டு வர்றது தான் ஜுரம். அந்த மாதிரி எல்லாமே இந்த இசையால் நம்ம பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரிங்கிறது உணவோடு எதையும் சாப்பிட்டு நம்ம பழகணும். மூலிகைகள் அழிஞ்சு போகல, இருக்குது, தெரியல, நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குன்னு தெரியாது. கற்பூரவல்லி எல்லாம் இருக்குது, நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பாட்டில் வைக்கலாம். அது எவ்வளோ நல்லது தெரியுமா? சளிக்கலாம் அப்படியே 2 பிச்சு வாயில் போட்டுன்னு போனாங்க, த்ரோட்டுக்கு அவ்வளோ நல்ல ஒரு விஷயம். துளசி ஏன்னா வைக்க இடம் இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆகிடுச்சு. இப்போ சின்ன சின்ன தொட்டியில் அவன் மரமே வளர்த்துட்டுருக்கான் மாடியில். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் முக்கியமாக ஒரு விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது இந்த கற்பூரவல்லி, துளசி, அதே மாதிரி கத்தாழை, ஆறுவேலை. எவ்வளோ நல்ல விஷயம் நமக்கு அது தெரியுமா? கேன்சரே க்யூர் பண்ணலாம் கத்தாழையில். அது ஒரு நாள் சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸி. கத்தாழை ஒரு 3 வாட்டி சாப்பிட்டாலே கேன்சர்ஸ் எல்லாம் போயிடும். அப்படி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்க கற்றுக்கணும். சின்ன கத்தாழை, ஆலுவேரா. இப்போ பார்த்தா வண்டியில் ஆலுவேரா ஜூஸுன்னு விற்றுன்ட்ருக்கான், வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கும், ஐயோ அது அரிக்கும், அது அலம்புறது ரொம்ப குழப்பழன்னு இருக்கும், சோம்பேறித்தனம். அதனால தான் எல்லாத்தையும் அடுத்தவன்ட்டே தேடி போயின்ட்டுருக்கோம். ஸோ நம்ம துளசி, கத்தாழை, அதே மாதிரி இந்த கற்பூரவல்லி, இதெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். அதெல்லாம் வச்சு பழகுங்க. சங்கு புஷ்பம்னு முன்னாடி பூவெல்லாம் இருக்கும், ப்ளூவாக இருக்குமா, ஒய்லட்டாக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். அதெல்லாம் இப்போ யாரும் வைக்காது. அது அந்த அளவுக்கு மிகப்பெரிய மருந்து. அதில் இப்போ டீயெல்லாம் என் பொண்ணு வாங்கி இந்த சங்கு புஷ்பம் டீனா, அப்போ தான் எனக்கு சங்கு புஷ்பமே ஞாபகம் வந்தது. மறந்தே போயிட்டோமே இதெல்லாம் அப்படின்னு. இந்த மாதிரி நம்மளே நிறையா மறந்துட்டோம். இதெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக அந்த காலத்தில் வீட்டில் அவ்வளோ செடிகள் நான் வச்சுருந்தேன், அவ்வளோ இதெல்லாம் வச்சுருப்பேன். நார்த்தங்காய், அதே மாதிரி இது பீர்க்கங்காய், அப்புறம் வெண்டைக்காய், இது பெரண்டை நம்ம ரெகுலராக சாப்பிட்டாலே முதுகு தண்டு மாதிரி தான் இருக்கும். பெரண்டை ரெகுலராக சாப்பிட்றோம். 5வது மாடியிலேருந்து கீழே குச்சா கூட பின்னாடி எலும்பு ஒன்றாகாது, அந்த ஜாயிண்ட்டெல்லாம் அப்படியே இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நான் மறந்துருந்தாலும் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. அதற்கான விஷயத்தையும் நம்ம பண்ண தயார்படுத்துவோம். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் பண்ணவே பண்ணாது. இது ரெகுலராக நம்ம சாப்பிட்ற விஷயங்கள். அளவாக இருந்தால் அமிர்தமும் நல்லது தான் இல்லையா? அளவுக்கு மீறியான அமிர்தம் விஷயம் இல்லையா? எல்லாமே அளவு தான். அமிர்தங்கிறதும் அளவாக தான் சாப்பிடணும். அந்த மாதிரி இது எல்லாமே சப்ளிமெண்ட்ரி. ஒரு 20 கிராம்ஸ், 25 கிராம்ஸ் அந்த மாதிரியான ஒரு சின்ன இதில் தான் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நான் தனித்தனியாக பேக்கெட்லேயே போட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி ஸ்பூனில் எடுப்போம், அன்றைக்கி அந்த ஸ்பூன் இருக்காது, எங்கேயோ வச்சுட்டேன்னு வேறு ஒரு ஸ்பூனில் எடுப்போம். டீஸ்பூன், டேபிள் ஸ்பூனுக்கு வித்தியாசம் தெரியாது. இந்த மாதிரி விஷயம் இருக்கும். ஒரே அளவாக நம்ம சாப்பிட்றது கிடையாது. கண்ணான்னு சாப்பிட்றது, எடுத்து சாப்பிட்டுட்டு இது 48 நாள் சாப்பிட்டோன்னா 35 நாள்லேயே தீர்ந்து போச்சு. ஏன்னா அளவு கண்ணான்னு சாப்பிட்றது. அதனால் அது ரெகுலராக பண்ணவங்களுக்காக ஒரு சின்ன கவரில் அந்த மாதிரி மருந்தை கரெக்டாக பிரித்து இது அழகாக எப்படி சாப்பிடணும், டெய்லியும் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது காலங்கர்த்தால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நிச்சயம் பயனுள்ளதாக இருக்க போகிறது. உங்களுக்கு வேறு ஏதாவது தோணித்துன்னா என்னை கேளுங்க. அதற்கான விஷயத்த நானும் யோசிக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்கிறது, டாக்டர்னு போட்டோன்னு இன்றைக்கி டாக்டர் ஆகணும். எனக்கு என்னென்ன சின்ன வயசில் எனக்கு ஒரு இப்போ சந்தோஷம் என்னென்னா, எங்கள் அப்பா நீ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருப்பார். அந்த காலத்தில் இதானே தெரியும், நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்று டாக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும், இல்லை பேங்க்கில் வேலைக்கு போகணும். இது 3 தான் அந்த காலத்துலலாம் இருக்கும். மற்ற ஒன்றுமே தெரியாது. பிஏ, பிஎஸ்சி, பிகாம், இன்ஜினியரிங், டாக்டர், இவ்வளோ தான். வேறு படிப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது, எவனுக்குமே தெரியாது. அது என்னன்னே தெரியாது. அப்போல்லாம் அந்த ரயில்வேஸில் வேலைக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறவங்களாம் அப்போ எப்படி போனாங்க அப்படிங்கிற அந்த பாலிடெக்னிக்லாம் அப்போல்லாம் வரல, அப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஐடிஐனா ஐயோ ஃபெயிலானவன் படிக்கிறது,
காலேஜ் படிக்க முடியாதவன் தான் போய் இந்த ஐடிஐயில் படிப்பான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நானாமே இருந்திருக்கேன். அப்படின்னு என்னது ஐஐடினா பெரிய இந்த சயின்டிஸ்ட் ஆகணும்னா அதில் போய் படிக்கணும். ஐடிஐனா இந்த காலேஜில் இடம் கிடைக்காதவன் இந்த ஃபெயில் ஆகி திரும்ப எழுதினவன் இவெல்லாம் ஐடிஐயில் போயிடுவான். மெக்கானிக்கு அது இதுன்னு ஏன்னா எல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ தான் புரிய ஆரம்பிக்கிறது வயசை தாண்டினதுக்கப்புறம். எதுக்கு சொல்ல வரேன், எங்கள் அப்பா வந்து என்னை இன்ஜினியர் ஆகணுன்னாரு, எங்கள் அம்மா டாக்டர் ஆகணும் அப்படின்னாங்க. அவங்க நினச்ச இன்ஜினியர் வேறு, அவங்க நினச்ச டாக்டர் வேறு. ஆனால் அப்படி இப்படி படித்து நான் சவுண்ட் இன்ஜினியர் ஆகிட்டேன். இன்ஜினியரிங் தான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் மாதிரி சவுண்ட் இன்ஜினியரிங் இன்ஜினியர் ஆகிட்டேன். என்ன இன்ஜினியர் வரலையான்னு தான் இப்போ எல்லோரும் கேட்குறேன். சவுண்ட் இன்ஜினியருங்கிறது அந்த இதுக்கு வந்தாச்சு. ஸோ எங்கள் அப்பாவுடைய இதுக்கு அதுவும் அப்பாவுடைய இந்த மியூசிக் தொழிலே வந்தாச்சுங்கும்போது ரொம்ப சந்தோஷம். டாக்டர் ஆகலைங்கிறது எங்கள் அம்மாவுடைய வருத்தம். ஏன்னா நான் ஒர்க் பண்ண என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒரு ஹானரரி டாக்டர் கௌரவ டாக்டர் பட்டம் வந்து எனக்கு கேனடா கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், டாக்டர் சுரேஷ் சவுண்ட் இன்ஜினியர். ஸோ டாக்டரும் ஆகிட்டேன், இன்ஜினியர் ஆகிட்டேன். ஆனால் இப்போ பாருங்கள், அந்த மூலிகைலாம் எடுத்து பண்ணும்போது வேறு விதமாக எங்கள் அம்மா யோசித்த மாதிரி இந்த ஒரு மருத்துவமும் நம்ம பண்ணுறதுனால இசையை வச்சு எங்கள் அப்பாவுடைய இதில் இருக்கிற இசையும் எடுத்து அதையும் மருந்தாக்கி இப்போ நம்ம சப்ளிமெண்ட்டுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற விஷயங்களை வச்சு இதுவும் மருந்தாக சாப்பிடலாமல் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும் போது இப்போ மன நிறைவாக இருக்குது. இப்போ தான் முழுமையாக ஒரு டாக்டர் ஆகிட்டீங்க. மற்ற டாக்டரை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இசையை யூஸ் பண்ணுற டாக்டர், மூலிகைகளை இப்படி வச்சுன்னு பண்ணுன்னு சொல்கிற ஒரு டாக்டர் அப்படிங்கும்போது வைத்தியர் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஜினியரிங் ஒர்க்கும் பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. சப்ளிமெண்ட்ரியாக இந்த ஒரு விஷயங்கள் நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து முழுமையான மருந்து, மற்றதை நிறுத்திட்டு இது சாப்பிடணும் அப்படிங்கிற பழக்கத்தை யாரும் ஏற்படுத்திக்கூடாது. என்றைக்குமே வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்துன்னா ரெகுலர் நம்ம பாடி வந்து 21 நாளும் போது ஒரு ஒன்றுக்கு பழக்கம் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம அலாரம் வச்சு அதுக்கு முன்னாடி இப்போ எழுந்துக்க பழகிட்டோம் இல்லையா? உடம்பு அதுக்கு தயாராகிடும். பிரபஞ்சம் வந்து கரெக்டாக அதை ஞாபகப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் வந்து நமக்கு படுத்தி இந்த மருந்து இது உனக்கு சாப்பிடு அப்படின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும்போது டப்புன்னு அதை மாற்றக்கூடாது. சிகரெட் பிடிக்கணும் டக்குன்னு நிறுத்த மாட்டான், தண்ணி எடுக்கிறேன் டக்குன்னு நிறுத்த மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன். அந்த மாதிரி தான் ஆங்கில மருத்துவம் மற்ற மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சாப்பிடுங்க, தவறே இல்லை. இது சப்ளிமெண்ட்ரியாக அதை சாப்பிட ஆரம்பிக்கும் கூட வரும்போது நமக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸு எல்லா சக்திகளும் இதில் ஒரு பார்வையாக பார்க்காம பல பார்வைகளை அதை பார்த்து கொடுக்கும்போது இது எல்லாம் வரும்போது நான் தான் சொன்னேன், நம்ம இசை வந்து 40 நிமிஷம் ஓட்டுறதுனா அதில் எந்த செகண்ட் வந்து நமக்கு தேவையான ஆன்மாக்கானதுன்றது தெரியாது. அதனால தான் பாதியில் இசையை நிறுத்தாதீங்கன்னு சொல்லுவேன். ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து டக்குன்னு நம்ம ஆன்மாவோட கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ கொடுக்குற சப்ளிமெண்ட்ரியில் இருக்கிற சக்திகளில் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஊறி நம்ம மற்ற மருந்து சாப்பிட்றதையும் வேலை செய்ய வைக்கும் விரைவாக. அப்போ அதோட அளவு குறையும் போது ஹெல்த்தியான ஒரு உணவு மட்டும் நமக்கு போகுதுன்ற ஒரு விஷயம் நமக்கு வந்துடும். அதை தான் இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நம்பிக்கையாக வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு முதல்ல ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது இதற்கு தீர்வு இருக்குது, இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி மூலிகையெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கும் கைட் பண்ணுங்கள், நானும் கற்றுக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறதுக்கு தானே நான் இந்த யூடியூப்பு இதெல்லாம் வச்சு நான் ஒரு விஷயம் முயற்சியை நான் எடுத்து பண்ணுறதுனால நானே எல்லாத்தையும் வச்சு நானே எல்லாம் கற்றுக்கணும் இல்லை. எல்லோரும் எனக்கு சொல்ல அதை பண்ணி 10 பேருக்கு போய் யூஸ் ஆகட்டுமே. நமக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது யார் மூலமாவது நம்ம வெளியில் கொண்டு போக ஒரு நல்ல விஷயம் தானே. அந்த மாதிரி ஒரு விஷயமா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கே கிடைக்கும். என் தம்பி கூட நேற்று ஏதோ ஒரு கிழங்கு சொன்னான். அந்த கிழங்கு கொல்லிமலையில் தான் கிடைக்கும், ரொம்ப நல்ல கிழங்குடா, அது ஆனால் ரொம்ப ரேராக, உனக்கு தான் கொல்லிமலையில் அவ்வளோ பேர் தெரியுமே, அதை கேட்டு வாங்கு அப்படின்னா. ஓ அப்படியா, சரி நான் ட்ரை பண்ணேன். நேத்திலேருந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். அது பெரிய ஒரு மருந்து. ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒவ்வொருத்தர் மூலமாக நான் கற்றுக்க ரொம்ப ஆசைப்பட்றேன். அதை கற்றுண்டு பல பேருக்கு போய் அதை கொண்டு போய் சேர்க்குற ஒரு பணியை எடுத்துட்டுருக்கனால அது என் மூலமாக நான் கொண்டு போய் எல்லாருக்கும் அது சேரட்டும். இல்லாட்டி நம்ம 2 பேர் மட்டும் ஃபோனில் பேசியிருந்தா உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் சொல்கிற நல்ல விஷயங்களை, இப்போ நான் சொல்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் எல்லாருக்கும் கொண்டு போகிறீங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்கள்கிட்டேருந்து கற்றுட்டு இதை 4 பேர் கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன்.
அதுக்கும் உங்களுடைய முழு ஆதரவு எனக்கு தேவை. என்னோடய யூடியூப் ரெகுலராக பாருங்கள். அக்டோபர் 1ஆம் தேதி ஆரம்பித்தேன். இப்போ கரெக்டாக 75 நாளைக்குள்ளே எனக்கு மானிட்டரைஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ 4000 ஹவர்ஸ்க்கு மேலே எல்லோரும் பார்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்னோடய பாடல்கள் கேட்குறீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு கேட்குறத விட இந்த யூடியூப்லேயே ரெகுலராக ப்ளே பண்ணி அதை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வியூவிங் ஹவர்ஸ் ஜாஸ்தியாகும்போது அது இன்னும் எனக்கு ஒரு பலத்தையும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் யூடியூப்பில் நான் சொன்னதை திரும்ப பாருங்கள், எல்லாருக்கும் அனுப்புங்க. ஸோ இதையும் ரெகுலராக பாருங்கள். ஒரே வாட்டி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது புரியாது. அப்பப்போ நம்ம பார்க்க கற்றுக்கணும். மார்ச் மாதத்துக்கு அப்புறம் திரும்ப அது சனி பயிற்சியெல்லாம் இப்போ ரொம்ப கம்மியான பேர் தான் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தானே தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க. அதில் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள். நல்லதுக்கான விஷயந்தான் சொல்கிறேன். மெயினாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மருந்துகள் இந்த விஷயமா இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி நான் சொல்கிற இந்த ஜோதிட குறிப்பு அப்படிங்கிறது வந்து ஃபுல் சயின்டிஃபிக். இன்னும் நிறைய பேருக்கு போய் அது போய் சேரணும். ஸோ அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை. அது உங்களுடைய கையில் நான் ஒப்படைக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு நல்ல விஷயத்தை மூலமாக கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அதற்கான உங்களுடைய முழு ஆதரவு தேவை. இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்தந்த மருந்துக்கு இதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. நான் சொன்னால் குழம்பிடுவோம். இது எனக்கு தெரிஞ்ச பேர் தான், வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் நமக்கு தெரிய போகிறது இல்லை. பாருங்களேன், கரிசாலை அப்படின்னா கரிசாலைன்னா என்னென்ன? கரிசாலைன்னா என்ன யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். கரிசாலை அப்படின்னு ஒன்று இருக்குது. கரிசலாங்கண்ணி, அதுதான் கரிசாலை. அதில் வெள்ளை இருக்குது, மஞ்சள் இருக்குது, மணத்தங்காளி இருக்குது, முருங்கை இருக்குது, தூதுவளை இருக்குது, குறுமிளகு, துளசி, சுக்கு, புதினா, மஞ்சத்தூள், கல்லுப்பு, வல்லாரை, ஈஸியான சீந்தில் பொடின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ரேர், நம்ம கேட்டிருக்க மாட்டோம். மருதம்பட்டைங்கிறது நம்ம கேட்டிருப்போம். அம்மான் பச்சரிசிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிருப்போம். பீர்க்கங்காய், அதே மாதிரி இந்த வயலட் கத்திரிக்காய், பீர்க்கங்காய் வந்து ரெகுலராக சாப்பிட்டாலே நமக்கு வந்து இந்த லிவர் ப்ராப்ளம்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வயலட்டாக இருக்கும்ல கத்திரிக்காய். இப்போ பச்சை கத்திரிக்காய் என்னமோலாம் வந்துருச்சு. இப்போது வயலட் கத்திரிக்காய், பீர்க்கங்காய், அதே மாதிரி நீளமான புடலங்காய் இப்போல்லாம் பார்க்குறதே இல்லை. அதெல்லாம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டாலே அது ஒரு பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை. இதை வந்து ஒன்று ஒன்றா நான் இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் தெரிஞ்சுட்டு இது வந்து நான் இந்த காம்பினேஷன் இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாமே எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இறங்கி அதற்கான விஷயத்தை டைமை ஒதுக்கி நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது எல்லாருக்கும் போய் சேரணும். நேற்று என் தம்பி மூலிகை சொன்னாங்க. இது யாராக கிடச்சா கூட சொல்லுங்கள். இது பேர் இருங்க, எழுதி வச்சேன் எங்கேயோ. முடவாட்டுக்கால் கிழங்கு. முடவாட்டுக்கால் கிழங்கா, அது வந்து கொல்லிமலையில் கிடைக்குமா. அது ரொம்ப பயனுள்ளதுன்னு என் தம்பி நேற்றுக்கு சொன்னால். அதை பற்றி நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் யாருக்கா முன்னாடி தெரிஞ்சுதா சொல்லுங்கள். எங்கேயா கிடைச்சா கூட எனக்கு அந்த ஒரு விஷயத்தை வாங்கி கொடுங்க. எங்கே கிடைக்குன்னு சொல்லுங்கள். அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் நான் அழகாக பயன்படுத்தி எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்ப்போம். இதுக்கு ஒரு சின்ன குருதட்சணை மாதிரி தான் வாங்கிக்கிறேன். ஏன்னா மருந்து வாங்குறதுக்கே எக்கச்சக்க பைசா இருக்குது. அதில் ஒரு சின்ன குருதட்சணை தான், வேறு எதுவுமே கிடையாது. கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து, அவ்வளோதான். மற்றபடி முயற்சிக்கான ஒரு விஷயத்தை தான் வந்து நான் வாங்கிக்கிறேன்னு தவிர கண்டிப்பாக இது மற்ற மருத்துவெல்லாம் விட இது கம்மியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் வந்து, ஏன்னா எல்லோரும் கோடீஸ்வரன் கிடையாது. கோடீஸ்வரன் இந்த மாதிரி விஷயத்த சாப்பிடவே மாட்டான். அவன் வேறு எது திங்க் பண்ணிகிட்ருப்பான். நமக்கான உணவு, ஏழைகளுக்கான உணவு, ஏழைகளுக்கான மருந்து அப்படிங்கிறது உண்மையாகவே சித்த மருத்துவத்தில் மூலிகையில் இருக்குது. அதை நல்லபடியாக நம்ம பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தி ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம எல்லோரும் வாழணும். நற்பவி நற்பவி நற்பவி. நன்றி, வணக்கம்.